திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அருமையான பொக்கிஷம்னு சொல்லணும். அதை நமச்சிவாயே என்ற அரிய மந்திரத்தை கூறுதல் வேண்டும். காலையில் எழுந்ததும் சொல்லணும், நமச்சிவாய சொல்லணும். அப்படி நமச்சிவாய சொல்லணும்னா இரவு படுக்க போகும்பொழுதே துயில போகும் பொழுதே நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா காலையிலேயும் அதே வரும். அதனால் நல்லவற்றையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்ல சொற்களை பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாளில் எந்த விதமான கவலையும் இல்லை, வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழலாம். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறையிலிருந்து 4வது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருப்புன்கூர் 7ஆம் திருமுறை திருப்புன்கூர் 55வது பதிகம் 4வது பாடல். இதில் என்ன அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனர் ஞானசம்பந்தரை நமக்கு நினைவூட்டுகிறார். அவர் எப்படிப்பட்டவரா ஞானசம்பந்தர்? நற்றமிழ்வல்ல ஞானசம்பந்தன், நற்றமிழ்வல்ல ஞானசம்பந்தன் நாவினுக்கு அரையன். அப்பர் பெருமானே விடல. அடுத்தது பாருங்க, நாளை போவானும் நாளை போவான் யாரு? திருநாளை போவான் கற்ற சூதன் மூர்க்க நாயனர். அடுத்தது யாரு? சாக்கிய நாயனர், சிலந்தி கண்ணப்பன் கணம் புல்லல் என்று இவர்கள் குற்றம் செய்யணும் குணமென கருதும் கொள்கை கண்டு நின் குறைகள் அடைந்தேன் ஒற்றிருள் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திருப்புங்கூருளானே திருப்புங்கூருளானே. கடைசி அடியை பாருங்க, பொன் திரள் மணி கமலங்கள்ங்கிறார். பொன் போலும் திரளாகிய அழகான தாமரை மலர்கள் போன்ற தாமரை மலர்கள் மலர்கின்ற பொய்கைகள் சூழ்ந்திருக்கின்ற திருப்புங்கூர். அந்த திருப்புங்கூரிலே எழுந்தருளிருப்பவனே இப்படி முதல்ல கூப்பிடுகிறார். நல்ல தமிழ் பாடலை தமிழை பாடவல்ல ஞானசம்பந்தம், நல்ல தமிழை பாடவல்ல ஞானசம்பந்தம். நாவுக்கரையர் திருநாளை போவ சூதாடுதலையே நன்கு கற்ற மூர்க்க நாயனர்.
நல்ல சாக்கிய நாயனார், சிலந்தியும் கண்ணப்பனும் கனம்புல்லனும் என்ற இவர்களெல்லாம் குற்றமான செயல்களை செய்யவும் அவைகளை நீங்கள் குணமான செயல்களாக நீங்கள் கருதியது உங்களுடைய திருவுள்ளம். அப்படிப்பட்ட உங்களுடைய திருவுள்ளத்தை தன்மையை நான் அறிந்து கொண்டேன். நான் அறிந்து வந்து அடியேன் உனது ஒலிக்கின்ற கடலணிந்த திருவடியை அடைந்தேன். என்னை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்றார். குற்றன்ன உலகத்தார் கருத்து வகை பற்றி ஞானசம்பந்தர் செய்தது என்ன? பாண்டியன் சமணரை கழுவேற்றியதை விளக்காதுவான். சமணர்கள் பாண்டியன் கழுவேற்றினார்ல, அது தடுத்து நிறுத்தல் இல்லை. அதான் ஞானசம்பந்தர் செய்த குற்றம். நாவுக்கரசர் சமண மதத்துக்கு சமண சமயம் சென்று முதல்வனுடைய திருவருளை இழந்து நின்றார். 2வது குற்றம். நாளை போவார்னா தில்லை நகருள்ளும் திருக்கோயிலுள்ளும் புக முயன்றது, அது தவறு. மூர்க்கர் செய்தது சூதாடியது. சாக்கியர் செய்தது லிங்க திருமேனியே கல்லால் எறிந்தது. சிலந்தி செய்தது வாய் நூலால் லிங்கத்தின் மேல் கூடு வீழ்ந்தது. கண்ணப்பர் செய்தது செருப்பு காலை லிங்க திருமேனியின் முடியில் வைத்தது. வாய் நீரை அதன் மேல் உமிழ்ந்தது. எச்சில் படைத்த இறைச்சியை படைத்தல் கனம்புல்லர் செய்தது. திருக்கோயிலில் தன் தலைமயிரை விளக்கு என்று எரித்தது கனம்புள்ள நாயனார். இவற்றையெல்லாம் மனத்துக்குள் மாசிலராய் அருள் வழியாராய் அன்பு வழியாலும் செய்தமை உலக அறிய மாட்டார். நீ அறிந்து அருள் செய்தனை. தாம் இறைவனை பறவையார் தூது செய்து அனுப்பினார். இந்த இறந்த தன்மையும் அதுவும் குற்றம். அது குற்றம் ஆகாது. எல்லாத்தையும் நீ குற்றமில்லைன்னு சொன்னில்ல, அப்போ இதுவும் குற்றம் ஆகாமைக்கு காரணத்தை சொல்லிட்டு இருக்கார். மேலே திருப்பாலையில் சண்டேஸ்வர நாயனாருக்கு செய்த திருவருளை நினைத்தறிந்தார். சிலந்தி நதி கோச்சங்க சோழனார் தான். சிலந்தி என்றதும் யாரு ஞாபகப்படுத்துறாரு? கோச்சங்க சோழ நாயனார். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பங்கூர் சென்று அங்குள்ள பெருமானையுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவன் அடியேன் நன்னிலம் ராமசாமி. திருமந்திர சுடர் நன்னிலம் ராமன். காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம்.